வெல்கம் டு ஜான் லாட்ரி கேசிங். உங்களை ஜான் லாட்ரி கேசிங்க்கு வரவேற்கிறேன். டிஸ்க்ளைமர்: இங்கே பெட்டிங், சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு மட்டும்தான். கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கட்டாயம் நான் சொல்லலை. கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்ம் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் பாரு, மேட்ச் பண்ணி பாருங்கள். கணிப்பு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கட்டாயம்லாம் கிடையாது. நன்றி. ஜான் லாட்ரி கேசிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் லைக் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்த நல்ல கேசிங்கே கிடைக்கும். ஜான் லாட்ரி கேசிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நல்ல கேசிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், வீடியோக்குள்ளே போகலாம். கேசிங் பார்க்கலாம். ஜான் கேரளா லாட்ரி கணிப்பில் 19/6/2026 சொர்ணம் கேரளா 57 கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே ஃபெயில். 7/86 நேற்று ரிசல்ட்டு. 7/86 நம்ம 7 உள்ளே தான் வச்சுருக்கோம். 6 கொடுக்கல, 7 8 கொடுக்கல, 6 கொடுக்கல, 7 உள்ளே தான் வச்சுருக்கோம். ஸ்ட்ராங் கொடுத்தோம், ஸ்ட்ராங்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏபியில் 0 வச்சுருக்கோம். அது ஏபியில் 0 வச்சுருக்கோம். ஏசியில் வச்சுருந்தா ஒரு போர்டு பாஸ் ஆகிருக்கும், மிஸ் ஆகிருக்கும். ஏபியில் 0 வச்சுருக்கோம். நாளைக்கு கேசிங்க இப்போ போகலாம். கேரளாத்து கணிப்புகள் 19/6/2026 சொர்ணம் கேரளா 57 கொடுக்கணுங்கிறதால கேசிங்காக எடுத்திருக்கோம். ஏ போர்டு 6 5 2, பி போர்டு 6 3 9, சி போர்டு 9 2 4. இதான் கேசிங்கு. அது போர்டு பார்த்தீங்கன்னா 6 9. ஸ்ட்ராங் என்னால் கொடுக்க முடியல. ஸ்ட்ராங்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எஸ்சியில் எது வருதோ அதை மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கட்டாயம் போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எஸ்சியில் ட்ரை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. ஏசியில் பார்த்தீங்கன்னா 62 54. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கட்டாயமாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதை மேட்ச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அதை போடுங்க, கன்ஃபார்ம் அதை ட்ரை பண்ணுங்க தான் சொல்லலாம். உங்கள் கெஸ்ஸிங் எது இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் இதுதான். ஏ போர்டு 6 5 2, பி போர்டு 6 3 9, சி போர்டு 9 2 4. இது உங்கள் கெஸ்ஸிங் எல்லாம் மேட்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, நன்றி. நாளைக்கு சந்திக்கலாம்.